இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல்ல மீனா முத்து வாழ்க்கையில இப்படி ஒரு பெரிய இடி விழும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. முத்து தன்னோட உயிருக்கு உயிரான கார்களை விற்க போறாரா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்கு இன்னைக்கு பதில் கிடைச்சிருக்கு. ஆரம்பத்திலேயே மீனா ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்காங்க. மீனா கண்ணுல இருந்து தண்ணீர் வடியிறத பார்த்த முத்துவுக்கு ரத்தம் கொதிக்குது. யாரோ உன்னை என்ன சொன்னாங்க, எவன் உன்னை அழ வச்சதுன்னு முத்து ரொம்ப கோபப்படுறாரு. உடனே மீனா முத்துவை சமாதானம் செஞ்சு இது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை தான், வெளியில யாரும் எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீட்டை காப்பாத்த என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு மீனா சொல்ல முத்துவும் என்கிட்டயும் ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்றாரு. 2 பேரும் சேர்ந்து நம்ம வண்டி கார் எல்லாத்தையும் வித்து கடனை கட்டலாம்னு முடிவு பண்றாங்க. உடனே முத்து தன்னோட நண்பன் செல்வம் கிட்ட போயிட்டு கார் விற்கணும்னு சொல்றாரு. ஆனா செல்வம் இப்போ வியாபாரம் ரொம்ப மோசமா இருக்கு, மக்கள் எல்லாம் புது கார் தான் கேக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா முத்துக்கு உடனே 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, மொத்தம் 38 லட்சம் கட்டணும். நம்ம வீட்டு மானம் போகக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப குறைஞ்ச விலையான 8 லட்சத்துக்கு தன்னோட 4 கார் மற்றும் ஒரு வேன் எல்லாத்தையும் விற்க முடிவு பண்றாரு. தன்னோட உழைப்புல வாங்குன கார்களை முத்து விற்கிற காட்சி நிஜமாவே ரொம்ப இமோஷனலா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் மீனா தன்னோட சங்க தலைவி பதவியை ராஜினாமா பண்ண போறாங்க. ஸ்ருதி கிட்ட இதை பத்தி ரொம்ப உருக்கமா பேசுறாங்க. என் மாமியார் விஜயாவும் மாமனாரும் வேற ஒரு வீட்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கணும்னா நான் இந்த பதவியில இருந்து விலகிடணும்னு மீனா அழுதுகிட்டே சொல்றாங்க. சங்கம் கூட்டத்துல போய் மீனா தன்னோட பதவியை ராஜினாமா செய்றதா அறிவிக்கிறாங்க. அங்க இருக்கிற மக்கள் மீனா பதவியை விடக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்துறாங்க. ஆனா சிந்தாமணி அப்படிங்கிறவங்க இந்த பதவிக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க. மீனா ரொம்ப தெளிவா தன்னோட குடும்பத்துக்காக இந்த மிகப்பெரிய தியாகத்தை செஞ்சு பதவியை விட்டு விலகுறாங்க. இதுக்கப்புறம் தான் எபிசோட்ல ஒரு மிகப்பெரிய திருப்பம் வந்துச்சு. எப்பவும் ரொம்ப கெத்தா இருக்கிற நம்ம விஜயா யாருமே எதிர்பார்க்காத வகையில நான் வேலைக்கு போக போறேன்னு சொல்றாங்க. அதுவும் என்ன வேலை தெரியுமா, டான்ஸ் சொல்லி கொடுக்கிற வேலை. இதை கேட்டதும் வீட்ல எல்லாரும் பெரிய அதிர்ச்சி ஆகுறாங்க. இவ்வளவு வருஷம் இல்லாம இப்போ எதுக்கு திடீர்னு வேலைக்கு போகணும்னு கேக்குறாங்க. ஆனா விஜயா தன்னோட குடும்ப கஷ்டத்துக்காக மக்கள் முன்னாடி தன்னோட கௌரவத்தை விட்டு வேலைக்கு போக முடிவு பண்ணிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்த மனோஜ் மற்றும் ரோகிணி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. ரோகிணி மனசுக்குள்ள அடுத்த என்ன திட்டம் போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு எபிசோட்ல முத்து தன்னோட கார்களை விற்கிறதும் மீனா குடும்பத்துக்காக பதவியை விட்டு கொடுக்கிறதும் தான் ரொம்ப இமோஷனலான தருணங்கள். விஜயா வேலைக்கு போறேன் அப்படின்னு சொன்னது தான் கதையில வந்த மிகப்பெரிய திருப்பம். இப்படி ஒரு எதிர்பாராத முடிவோட இன்னைக்கு எபிசோட் ரொம்ப பரபரப்பா முடிஞ்சிருக்கு. நாளைக்கு எபிசோட்ல நிச்சயமா மனோஜ் மற்றும் ரோகிணி இதை வச்சு புதுசா ஏதாவது ஒரு பிரச்சனையை ஆரம்பிப்பாங்க. முத்துக்கு கார் வித்த பணம் பத்தாம குடும்ப கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்படுவாரு. மீனா மறுபடியும் விஜயாவை சமாதானம் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஆனா விஜயா மீனாவை ஏத்துக்காம அவமானப்படுத்த வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.